முழங்கால் அதிகமாக வலிச்சுட்டே இருக்குது. நிறைய மெடிசன்ஸ் எடுத்தாச்சு. ஆப்ரேஷன்ஸையும் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப மெடிசனை விட்டால் வலிச்சுட்டே இருக்குது. ஆப்ரேஷன் இல்லாத ஏதாவது சிகிச்சை முறை இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களோட முழங்காலோட 2 பகுதி 2 மூட்டும் ஜாயின் பண்ணுற இடம் நல்லா க்ளோஸாக இருக்குது. அதாவது ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு, அழுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்சரில் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்குது, அழுத்திட்டு இருக்கு, அதனால் அது தேஞ்சிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டாயம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஒன்றோட ஒன்று உரசிட்ருக்கு, அதனால் எலும்பு தேஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கார்டிலேஜ் அப்படின்னு அதாவது தமிழில் குருத்து எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஷேப்பில் இருக்கும் அது. இது இதோட மேஜர் வேலை என்னன்னு சொல்லப்படுதுன்னா, திடீர்னு ஒரு ஷாக், ஒரு ட்விஸ்ட் ஆகுது கால், இந்த மாதிரி ஷாக்ஸை அப்சார்ப் பண்ணி முழங்கால உறைவுத்தன்மை இல்லாமல், அதாவது ரெண்டையும் ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்தாமல் வச்சிருக்கிறது அதோட வேலை. கேப்பை கொடுக்குற வேலைன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடம் இந்த கார்டிலேஜ்ன்ற ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது தேய்மானம்னு நம்ம சொல்லலாம் தமிழில். இந்த கண்டிஷன் ஏற்படுது அப்படின்னா அப்போ 2 எலும்பும் ஒன்றோட ஒன்று உராய்வு நிலை ஏற்படும். ஸோ இதுதான் மெயினாக வலிக்கான காரணம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆப்ரேஷன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மெடிசனை நிறுத்தினா அடுத்த நிமிஷமே வலிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். இதுக்கு என்ன காரணம், எப்படி தீர்வு காணலாம்? மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது தீர்வு இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் உள்ள அரைஸ் ஆகுது அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்ருக்குறோம். அது வியாதி இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, உள்ள உறுப்புகள் வைட்டல் ஆர்கன்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் உங்களுக்கு வியாதின்னு நீங்கள் உணர்கிற விஷயங்கள். அந்த வகையில் இந்த போன் தேய்மானம் அல்லது உங்களோட முழங்கால் வலிக்கும் காரணம் உங்களோட முழங்கால் கிடையாதுங்க. உங்களோட பிரச்சனை உள்ளே இருக்குது, அதாவது உள்ள உறுப்புகள் சார்ந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து இல்லாத சிகிச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.